Hi friends, IPL 2025 மேட்ச் நம்பர் 15 KKR vs SRH. ஸோ ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா இது 4வது மேட்ச்சு. 2 லாஸோட ஒரு வின்னோட வராங்க. ஸோ வந்து ரெண்டு டீமுமே ஒரு வின்னும் 2 லாஸோட வராங்க. இந்த மேட்ச் ஜெயிக்க தான் பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ கொல்கத்தாவுக்கு ஒரு ஹோம் மேட்ச்சு ஈடன் கார்டன்ஸில் மேட்ச் நடக்குது 7:30 PM 3rd April. ஸோ இந்த மேட்ச்சுக்கான முழுக்க ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். இப்போ மேட்சஸ் எப்படி போயிட்டுருக்குதுன்றதை வச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பார்த்துடலாம். இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 94 மேட்ச்சில் 175+ ஆவரேஜ் ஸ்கோர் போயிருக்கு. ஸோ ஒரு 180+ எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான். இந்த பிச்சை பற்றி பேசணுன்னா, இந்த பிச்சு ரெட் சாயில் பிச் கிடையாது, பிளாக் சாயில் பிச்சு. ஸோ பேட்டிங்க்கு தான் ஒரு 60% ஃபேவரபுளாக இருக்கும். பேட்டர்ஸ் நல்லாவே இது பண்ணுவாங்க. பேசஸ்க்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ன்றது இருக்காது. அவங்க போடக்கூடிய பால்ஸ் அப்படியே பேட்டுக்கு வரும். ஸோ பிளாக் சாயில் பிச்சு தான், ரெட் சாயில் பிச் கிடையாது. அதை நோட் பண்ணிக்கங்க. பிளாக் சாயில் பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் மூவ் ஆனாக ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் டேர்ன் பண்ண முடியும், பிளாக் சாயில் பிச்சில். ஸோ நோட் பண்ணிக்கங்க. ரெட் சாயில் பிச்சுனா உங்களுக்கு ஏர்லியராக பவுலிங் போகிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பிளாக் சாயில் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஏர்லியராக பேசுறதுக்கு வந்து ஸ்விங் ஆகும், பட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஹெல்ப்ஸுன்றது இருக்காது. ஸோ மேபி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் பிச்சினால் மிடில் வந்து நிறையா விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க ஸ்பின்னர்ஸு. ஸோ மிடில் வந்து டேர்ன் கொடுக்குமா இந்த பிச்சு? ஸோ அதை நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஃபேவரபுளாக இருக்கும் மிடில். நம்ம அதை பற்றியும் பேசுவோம். அதே மாதிரி சேசிங்க்கு தான் அதிக ஃபேவராக இருக்குது கிரவுண்டு. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ 170+ ஆவரேஜ் ஸ்கோரு. ஃபஸ்ட் பேட்டிங் 39 டைமும், செகண்ட் பேட்டிங் 55 டைமும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 மேட்ச்சில் 150 கீழேயும், 21 மேட்ச்சில் 169 வரைக்கும், 28 மேட்ச்சில் 189 வரைக்கும், 18 மேட்ச்சில் 190 வரைக்கும் இந்த கிரவுண்ட்லன்றது ஸ்கோருன்றது போயிருக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டு பிச்சு தான். ஸோ விக்கெட்ஸ்ன்றதும் அதிகமாக போகும், ரன்ஸுன்றதும் பேட்டர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 180 தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கோரிங் பேட்டர்னை வச்சு பார்த்தா அதிகபட்சமாக ஒரு 180 இல்லை அதுக்கு மேலே லாஸ்ட்டில் வந்து அவங்க ஹிட் பண்ணாங்க, பவுலிங் வீக்காக இருக்குது ஆப்போனன்ட் டீம்ஸ்னால் இன்னும் ஒரு 190 200 கூட போகலாம். ஸோ நம்ம அடுத்த ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். பவுலிங் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 94 மேட்ச்சில் பேசஸ் 418 விக்கெட்டும். இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஒரு 100 விக்கெட் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்பின்னரை கம்பேர் பண்ணுறப்ப பேசர்ஸ்க்கு. அது ஏன்னா பேசர்ஸ்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. டெத்தில் பவுலிங் போடுறப்ப ஹிட் பண்ண போய் கண்டிப்பாக விக்கெட்ஸ்ன்றதை விடுவாங்க. அதுலேருந்து அந்த 100 விக்கெட் கூட வந்திருக்கலாம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கும் செகண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கும் இந்த பிளாக் சாயில் பிச்சு ஹெல்ப் பண்ணும். எக்ஸ்ட்ரா டேர்னுன்றது இருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு. மேட்ச் ப்ராசஸ் ஆக மிடில் டைம் ஆக ஸோ வருண் சக்கரவர்த்தி, நரேன் போன்ற பவுலர்ஸ் இந்த வென்யூவில் பயங்கரமாக விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காங்க. நம்ம அதை பற்றியும் பேசலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த மேட்ச் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாட்ன்றதை பார்த்துடலாம். ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா குயிடிகாக், நரேன், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், அங்கிஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, அஸ்ரீத் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன். லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஒரு ஒன் சைட் மேட்சாக எம்ஐக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ பயங்கரமாக ப்ளே பண்ணாங்க எம்ஐ. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்களுக்கு செம்மையாக ஏர்லியராக விக்கெட்ஸ்ன்றது விழுந்துச்சு. அதே மாதிரி தான் பால்ன்றது ஸ்பென்சர் ஜான்சனும் செகண்ட் ஓவரில் போட்டார், செகண்ட் பவுலிங்கில். ஆனால் ரிக்கில்டன் தப்பிச்சுட்டே இருந்தார். ரோஹித் சர்மாவை ரசல் தூக்குனார். ஸோ சில விக்கெட்ஸ் போச்சு, இருந்தாலும் அது ஒன் சைட் மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் அப்படி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ரெண்டுமே ஒரு ஈக்குவல் சைடாக தான் வராங்க. இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா SRH கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான், ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. கேகேஆரும் ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. 2 மேட்ச் லாஸ் பண்ணி ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க போத் டீமும். ஸோ இந்த ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, கார்ல்சன், அபினவ் மனோகர், பேட் கமிங்ஸ், முகமது ஷமி, அங்கிட் வர்மா. ஸோ ஒரு டாப் ஆர்டரில் பேட்டிங்கில் வருவார் அங்கிட் வர்மா. ஜீசன் அன்சாரி, ஸோ போன மேட்ச் வந்து ஒரு டெபியூட் பிளேயரு, 3 விக்கெட் பிக் பண்ணார். அதை பற்றியும் நம்ம பேசலாம். ஏன்னா இந்தியன் டெபியூட்டன் பிளேயர்ஸாக இருக்கட்டும், லோ பொசிஷன் பிளேயர்ஸாக இருக்கட்டும், டெய்லியும் 4லேருந்து 5 பேர்கிட்ட கூட வந்துடுறாங்க ட்ரீம் டீமில். மினிமம் 3 பேர் வந்துடுறாங்க. ஸோ நம்ம அதை பற்றியும் பேசலாம். குபேரா ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட்ஸ்ன்றது கேட்குறீங்க. ஒன் பிளேயர் ஃபேண்டஸி, நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஃபஸ்ட் இந்த வித்ட்ரால் வந்து டிடிஎஸ் எடுக்கிறாங்க. டிடிஎஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த வித்ட்ரால் ஆப்ஷனுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் உள்ள நோட்டுன்றதை படிங்க. ஸோ 2 withdrawals per month, 2 மாதத்துக்கு 2 வித்ட்ரால் பண்ணுறப்போ உங்களுக்கு டிடிஎஸ்ன்றது இல்லை.
ஸோ நீங்கள் மாதத்துக்கு 2 விட்ரால் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ்ன்றது இல்லை. நீங்கள் இப்படி கூட வச்சுங்க, ஏதாவது அர்ஜென்ட்னா வந்து ஒரு டைம் விட்ரால் பண்ணிவிட்டு அப்புறம் மாதம் எண்டில் மந்த் எண்டில் கூட இன்னொரு விட்ரால் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வின்னிங்ஸை டிடிஎஸ்ன்றது கிடையாது, ஜிஎஸ்டியுமே கிடையாது இந்த ஆப்பில். ஸோ மறுபடியும் நான் சொல்லிடுறேன், மாதத்துக்கு 2 டைம் நீங்கள் விட்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ்ன்றது இல்லை. நீங்கள் வந்து இப்போ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் 15 ஒரு விட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஏப்ரல் 13 ஒரு விட்ரால் பண்ணிக்கலாம், ஏப்ரல் 30. ஸோ அந்த 15 டேஸ் கேப்பில் ஒரு விட்ரால், ஒரு மாதத்துக்கு 2 விட்ரால் அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ்ன்றது இல்லை, உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டியுமே இந்த ஆப்பில் கிடையாது. குபேரியா ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டு இருந்தவங்க அதை ட்ராப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எகைன் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது, நிறைய ஆஃபர்ஸ்ன்றதை கொண்டு வந்துட்டாங்க. ஆப்புன்றது நல்லாவே போயிட்டுருக்கு. ஒரிஜினல் ஒன் பிளேயர் ஃபேண்டசி இது தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆப்ஸு. ஸோ வேறு பேரில் இவங்க தான் வந்து இதை ஃபவுண்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஒன் பிளேயர் ஃபேண்டசின்றதை. ஒரு பிளேயரை 5 பேர் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியை செலக்ட் பண்ணியிருக்காரு இந்த கான்டெஸ்ட்டில். அப்போது விராட் கோலியை விட எனக்கு இந்த மேட்ச்சில் வந்து சாய் சுதர்சன் நல்ல பாயிண்ட் எடுத்துகிட்டு இல்லை ஃபில் ஷாட் நல்ல பாயிண்ட் எடுத்துகிட்டு வர அப்படின்னா நீங்கள் அவரை ப்ளேஸ் பண்ணி ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒன் பிளேயர் செலக்ட் பண்ணி சூப்பராக வந்து ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம், ஏன்ன்றதை பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஆப்பு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டீமோட 12th பிளேயர் பற்றி பார்த்தோன்னா எஸ்ஆர்ஹெச்சில் ஜாம்பா தான் உள்ளே வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சு போன மேட்ச் முல்டரை கொண்டு வந்தாங்க உள்ள பேட்டிங்காக, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் அவரை கொண்டு வந்தாங்க. மேபி இந்த மேட்ச் ஜாம்பாவில் யூஸ் பண்ணுவாங்க. 3 பேசஸோடு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஹர்ஷல் பட்டேல், பேட் கமிங்ஸ், முகமது ஷமி, அப்புறம் ஜீசன் அன்சாரியை பற்றி பேசணும். ஒரு டெபுட்டன் பிளேயர், டெய்லி வந்து இந்தியன் டெபுட்டன் பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ட்ரீம் டீமில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸு. ஸோ 3 விக்கெட் எடுத்தார் போன மேட்ச்சு. ஸோ ஸ்பின்னுன்னு பார்த்தீங்கன்னா ஜீசன் அல்சாரியும் இம்பேக்டில் ஜாம்பாவையும் உள்ளே கொண்டு வரக்கான சான்ஸ் இருக்குது. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் 12th பிளேயர் வைபவ் அரோரா உள்ளே வரலாம். இல்லை பேட்டிங்கில் ஏர்லியராக எகெயின் விக்கெட்ன்றது போச்சுன்னா மனிஷ் பாண்டேவை உள்ளே கொண்டு வரலாம். மேபி இவங்க 2 டீமோட பிளேயிங் லெவன் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாசிங் ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. பேட்டர்ஸ் சிலர் ஃபார்மில் இல்லை, வெங்கடேஷ் சுத்தமாக இந்த சீசன் ஃபார்ம்லன்றது கிடையாது. போன மேட்ச் ஹை ஸ்டாட்ஸு, 2 கேட்ச்சு என்னென்னமோ பண்ணி இவ்வளோ சான்ஸ் கொடுத்தும் அவுட் ஆகிட்டாது. மறுபடியும் ஃபார்முன்றதில் இல்லை. ஸோ பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ்ன்றது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம அதை பற்றியும் பேசலாம். இப்போது நம்ம ஸ்டாட்ஸுக்குன்றதுக்கு போயிடலாம். ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் பிளேயர்ஸ் ஆர்டர் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ரிங்கு சிங். ஸோ இந்த வென்யூவில் அதிக ரன்ஸ் வந்து வென்யூவில் வந்து ரிங்கு சிங் அடிச்சிருக்காரு. ஸோ அதை நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஹெட்வேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20+ ஆவரேஜும் வென்யூவில் 40+ ஆவரேஜும் இருக்குது. எகெயின் கேகேஆர் விக்கெட்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டாங்க, விழுந்துருச்சு. எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ரிங்கு சிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து நிறையா ரன்ஸ் ஹிட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. சேசிங்லேயும் வந்து ஹிட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹை ஸ்டாட்ஸ் இருக்கிற ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர் ரிங்கு சிங். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிஎல்லில் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ரொம்பவுமே முக்கியமாக போயிட்டுருக்காங்க. நேற்று மேட்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரப்சிம்ரன் சிங்கும் அப்புறம் நேகல் வதேரா லாஸ்ட்டில் வந்து ட்ரீம் டீம் ஒய்ஸியாக உள்ளே வந்துட்டார், ஒரு இம்பேக்ட் பிளேயர். சொன்ன மாதிரி நடக்கலாம். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரிங்கு சிங்க்கு ஹை ஸ்டாட்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நரேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ் ஆவரேஜ்ன்றது சுத்தமாக இல்லை. ஏதாவது ஒரு மேட்ச் 50 கிட்ட பயங்கரமாக ஹிட் பண்ணுறாரு, இல்லாட்டி மேட்ச்சுக்கு மேட்ச் டக் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கார். ஸோ இதுதான் அவரோட பேட்டிங்ன்றது இருக்குது. பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வென்யூவில் அதிக விக்கெட்ஸ்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வென்யூவில் ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால கிரிப்பு ஆகும், டேர்னும் ஆகும். பிளாக் சைல் பிச்னால மிடில் ஓவர்ஸ் போக போக ஏன் பவர் பிளேலேயும் நரேனையும் வருண் சக்கரவர்த்தியும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விக்கெட்ஸ்ன்றது இவங்களுக்கு விழுகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. கர்ல்சன் இவங்க கூட நல்ல ஒரு ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஸோ அதை நோட் பண்ணிக்க. 40+ ஆவரேஜ்ன்றது இருக்குது கர்ல்சனுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதையுமே நோட் பண்ணிங்க. இந்த வென்யூவில் சூப்பர் ஆவரேஜ்ன்றது இருக்குது. கர்ல்சன் ஒரு முக்கியமாக இருக்கலாம். விக்கெட்ஸ் ஏர்லியராக எகெயின் போச்சுன்னா வருண் சக்கரவர்த்தி விக்கெட்ஸ்ன்றது இந்த வென்யூவில் அதிகமாகவே எடுத்திருக்காரு. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ரசலுமே ரன்ஸுன்றது அதிகமாக வச்சுருக்காரு இந்த வென்யூவில். ஸோ கேகேஆர் பிளேயர் ஹோம் மேட்ச்சு. ஸோ ரசல் போன மேட்ச்லேருந்து எகெயின் ஃபார்முக்கு வந்துட்டார். மேபி யூனிவர்சல் கேப்டனாக எகெயின் வரலாம். ஏன்னா பவுலிங் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரகுலிங் மேட்ச்சில் வந்து விக்கெட்ஸ்ன்றது எடுத்து கொடுத்தாரு, 2 விக்கெட்டு. ஸோ வைபவ் அரோரா உள்ளே வந்தாலும் ரஹானே வந்து ரசலை பவுலிங் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மினிமம் 2 ஓவராவது போடுவாருன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு. அபிஷேக் சர்மாவுக்கு ரன் ஆவரேஜ்ன்றது எதுவுமே இல்லை, ரன் ஆவரேஜ் கிடையாது இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும். அபிஷேக் சர்மா பவுலிங்கும் போடுறாரு. ஸோ இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. 4 மேட்ச்சில் இந்த வென்யூவில் ஈடன் கார்டன்ஸில் 7 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மேட்சாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்க ஒரு பிளேயர் லாஸ்ட் இயர் செம்மையாக ப்ளே பண்ணார். மேபி
ஒரு மேட்ச் வந்து ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் நிறையா ஜிஎல் டீம்ஸ் போய் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக டெய்லி அபிஷேக் சர்மா ரிசர்வ் பண்ணிட்டுலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பவுலிங்லேயும் வந்து ஷாட்ஸின் வச்சுக்கா லாஸ்ட் இயர் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி நல்லா பண்ணார் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். இந்த சீசனில் எஸ்ஆர்ஹெச் ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ரகிளிங் இதில் இருக்காங்க. அவ்வளோ பிளேயர்ஸ் இருந்துமே மணிஷ் பாண்டே நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா அவர் இம்பேக்ட் பிளேயராக தான் உள்ளே இருக்கார். பட் இந்த கிரவுண்டில் வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 40+ ஸ்டாட்ஸ் இருக்குது, 40+ ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஸோ நரேனை வந்து பார்த்தீங்கன்னா நரேனை வந்து ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. அது என்னன்னா ஆவரேஜ்ன்றது இல்லை. அவருக்கு பேட்டிங் ஆவரேஜ்ன்றது வெறும் 19-15 தான் இருக்கார். ஏன்னா ஏதாவது ஒரு 2-3 மேட்ச்சில் ஹிட் பண்ணுறாரு பயங்கரமாக. கிட்டத்தட்ட ஒரு 50-40 ஏர்லியராக ஹிட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாரு. அப்புறம் வந்து பவுலிங் போட்டு 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு. தவிர மிச்சம் எல்லா மேட்ச்லேயும் டக் அவுட் ஆகிறாரு. ஒன்று சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிறாரு ஏர்லியராகவேவும். அதனால் அந்த ஸ்டாண்டர்ட் ஆவரேஜ்ன்றது நரேனுக்கு பேட்டிங்கில் இல்லை. பட் பவுலிங்கில் வச்சுருக்காரு. வென்யூவில் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ்லேயே வந்து இன்னிங்ஸில் டிஃப்ரென்ஸ்லேயே வந்து விக்கெட்ஸ்ன்றது இருக்குது நம்பர்ஸில். ஸோ விக்கெட்டுக்கு நரேனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிச்சுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஹர்ஷ்தீப் ராணாவும் வென்யூவில் விக்கெட்டுன்றது நல்லாவே எடுத்திருக்காரு. பேட் கமிங்ஸு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் ஓரளவு டீசெண்டாக நோட் பண்ணக்கூடிய ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ். இந்த ஹை ஸ்டாட்ஸ்லேருந்து லோ ஸ்டாட்ஸ் வரைக்கும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸ் யாருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்றதை அடுத்தடுத்த ஸ்டாட்ஸில் பார்க்கலாம். ஸோ மேட்ச் அனலைஸும் நம்ம பேசுவோம், பேட்டில்ஸும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பவுலிங்கில் யார் பெஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எஸ்ஆர்ஹெச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறப்போ தான் ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சுருக்காங்க நிறையா பிளேயர்ஸு. ஸோ நம்ம அதை பற்றியும் பார்த்துடலாம். ஸோ அன்க்ரீஸ் ராகவன்ஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் அப்போ தான் ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சுருக்காங்க. நேற்று கூட நான் ஆயுஷ் பதோனி நம்ம சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்போ எல்எஸ்ஜி அந்த கிரவுண்ட்லேயும் சரி ஃபஸ்ட் பேட்டிங்லேயும் சரி நல்லா ஆவரேஜ் வச்சுருந்தார். அவர் 40 கிட்ட அடித்தார். ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது நல்லாவே ஒர்க் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ ரசலுமே அப்படி தான் ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் அதிக விக்கெட்டும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் அதிக ரன்னும் வச்சுருக்காரு. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபஸ்ட் பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும். ஃபஸ்ட் பேட்டிங்கில் 40 ஆவரேஜும் செகண்ட் பேட்டிங்கில் 20 ஆவரேஜும் தான் இருக்குது ஸ்டாட்ஸ் படி. ஸோ அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அங்கிட் வர்மா ஒரு இந்தியன் லோ பர்சன்டேஜ் பிளேயரு. ஸோ மிடில் வந்து எஸ்ஆர்ஹெச் ஃப்ளாப் ஆகிறப்போ ஃபுல்லாக இவர் தான் வந்து காப்பாற்றி விட்டுருக்காரு. செம்மையாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விளாண்ட எல்லா மேட்சுமே ஃபஸ்ட் பேட்டிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஆவரேஜ்ன்றது இப்போதைக்கு 39+ ஆவரேஜ்ன்றது ஒரு நல்ல ஸ்டாட்ஸில் போயிட்டுருக்காரு. மஸ்ட்டு நோட் பண்ணிங்க. நம்ம அடுத்த ஸ்டாட்ஸில் நம்ம லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பற்றி பேசலாம். நான் எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ்ன்றது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கர்ல்சனுமே ஃபஸ்ட் பேட்டிங்லாம் செகண்ட் பேட்டிங் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 10 ரன் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ முகமது ஷமிக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் போடுறப்போ ஃபஸ்ட் பவுலிங் போடுறப்போ விக்கெட் நம்பர்ன்றது அதிக ஹியூஜ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ முகமது ஷமியும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பிளேயர்ஸ் இல்லை. இதில் இல்லாத இமேஜில் இல்லாத பிளேயர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் பேட்டிங்லேயும் சரி ஃபஸ்ட் பவுலிங்லேயும் சரி செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் சேமாக ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களெலாம் நான் வந்து இதில் ஆட் பண்ணலை. கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 ரன்னு அதுக்கப்புறம் விக்கெட் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற பிளேயர்ஸை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. குயின் டிகாக்கு ஒரு 10 ரன் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ நிறையா விக்கெட் அவுட் ஆகி நம்ம பார்த்துருப்போம். ஸோ நரேனுக்குமே அதே மாதிரி தான். செகண்ட் பவுலிங் பேட்டிங் ஆவரேஜ்ன்றது எப்போனாலும் நரேனுக்கு ஸ்டாட்ஸ் படி கம்மியாக தான் இருக்குது. நான் சொல்கிறது பவுலிங் ஸ்டாட்ஸ் நரேன் ஒரு ஆல்ரவுண்டர். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், நான் தெளிவாக சொல்கிறேன். பவுலிங்கில் தான் ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக வச்சுருக்காரு இந்த கிரவுண்டில். அதே மாதிரி செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப விக்கெட் நம்பர்ன்றது அதிகபட்சமாக இருக்குது ஃபஸ்ட்டு பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ வருண் சக்கரவர்த்திக்குமே செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. பேட் கமிங்ஸுக்கும் அதே மாதிரி தான். இவங்க 3 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் பவுலிங் விக்கெட்ஸ்ன்றது ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸில் எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் நோட் பண்ணிங்க. குயின் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நல்லா ஹிட் பண்ணார், 2 மேட்ச் ஃப்ளாப்பு. ஸோ மேபி அகெயின் கேகேஆர் சேசிங் வந்தால் அகெயின் ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம மேட்ச் அனலைசஸில் பேசலாம். ஆவரேஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ஒரு 25 செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ஒரு 35 ஆவரேஜும் குயின் டிகாக்கு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. மேட்சஸ்லாம் இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்தியன் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நம்மளோட புது ஸ்டாட்ஸு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அங்கிட் வர்மா, அப்புறம் ஜீசன் அன்சாரி. நிறைய பேருக்கு பிளேயர்ஸ் நேம் தெரிலன்றீங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். அங்கிட் வர்மா, ஜீசன் அன்சாரி, மணிஷ் பாண்டே, அபினவ் மனோகர், அங்கிரீஸ் ரகுவன்சி.
ஸோ இவங்க 5 பேருமே இன்றைக்கான இந்த மேட்ச்சில் வந்து 5 இந்தியன் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக இருப்பாங்க. மனிஷ் பாண்டே உள்ளே வந்தால் நான் எகெயின் சொல்கிற மாதிரி உள்ளே ஒரு ப்ளே பண்ண கொண்டு வந்தாங்க. ஓகே வெங்கடேஷருக்கு எடுக்கலை, நம்ம வின் பண்ணி ஆகணுன்றப்ப மனிஷ் பாண்டே உள்ளே போடலாம், ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது அப்படின்னா இவருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது 40+ ஆவரேஜ் இருக்கிறது வென்யூவில். ஸோ மனிஷ் பாண்டே ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கங்க. ஜீசன் அன்சாரி போன மேட்ச் தான் உள்ளே இறக்கி விட்டாங்க. ஒரு லெக் பிரேக்கர், ஒரு லெக் ஸ்பின் பவுலரு. ஸோ 3 விக்கெட் பிக் பண்ணார். அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இவருமே ஒரு இந்தியன் லோ பர்சன்டேஜ் பிளேயரு. ஸோ இந்தியன் லோ பர்சன்டேஜ் பிளேயர் ஒரு நாளைக்கு ஒரு டீம்லேயும் 3லேருந்து 4 பேர் உள்ளே வராங்க. கேப்டன் வைஸியாகவும் வராங்க. ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுக்குறாங்க. ஐபிஎல்லில் யூஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்தடுத்த கட்ட லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு. ஸோ அங்கிட் வர்மா மேட்ச்சுக்கு மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அவரையுமே நோட் பண்ணிக்க. ஒரு ரைட் ஹேண்டர் பேட்டர். எஸ்ஆர்ஹெச்சுக்கு மிடில் ஆர்டரில் வராரு. ஸோ இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா யாருமே ஃபார்முன்றதில் இல்லை. ஒரே ஒரு மேட்ச் இஷான் கிஷான் 100 அடித்தார். அடுத்த 2 மேட்ச்சுமே டக் அவுட்டு. ஸோ பிளான் பண்ணி தூக்கிடுறாங்க அவங்கெல்லாம். அபிஷேக் சர்மா 2 மேட்ச் டக்கு. 3வது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அன்லக்கி ரன் அவுட் ஆகிட்டார். டிராவிஸ் ஹெட் ரன் அவுட் ஆகி விட்டார் அபிஷேக் சர்மா. மேபி அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் ஹிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டு. அவர் ஹிட் பண்ண தான் பார்ப்பார் மேக்ஸிமம். அவரை பிளான் பண்ணி எடுக்கலை அப்படின்னா நல்ல ஹை ஸ்கோரிங் ரன் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ இது லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அபினவ் மனோகர் இன்னும் பர்ஃபார்மன்ஸ்ன்றது அவ்வளோவா தரலை. இவங்களில் பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அங்கிட் வர்மா, ஜீசன் அன்சாரி தான் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் மேட்ச்சில் மனிஷ் பாண்டேவை நீங்கள் 3ஆவதாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அங்கிரீஷ் ரகுவன்ஷி வந்து பார்த்திங்கன்னா வராரு, ஹிட் பண்ணுறாரு, 25+ எல்லா மேட்ச் அடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. ஒரு அசால்ட்டான ஒரு பிளேயாக தான் நான் பார்க்குறேன். அங்கிரீஷ் ரகுவன்ஷி ஒரு சீரியஸ் நோட்டாக ப்ளே பண்ணுறது இல்லை. ஒரு ஹை ஸ்கோரிங் போகணும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது இல்லை. வராரு, ஹிட் பண்ணுறாரு, ஒரு 25 ரன் அடிக்கிறாரு, அவுட் ஆகிடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் போகுது. இப்போ இருக்க பேட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிரீஷ் ரகுவன்ஷி ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பாயிண்ட் சிஸ்டம் படி நீங்கள் 28 மார்க் ரன்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 28 ரன் அடித்தார். 62 பாயிண்ட் கொடுத்து அவராக ட்ரீம் டீமில் உள்ளே விட்டாங்க. ஸோ பவுண்ட்ரி சிக்ஸர்ஸுக்கு அதிக பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு காரணமாக அங்கிரீஷ் ரகுவன்ஷியும் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கலாம். மேபி ஒரு 25-30 கிட்ட அடிச்சிட்டாருன்னா ட்ரீம் டீமில் வந்துடுவார். அதை நோட் பண்ணிங்க. அபினவ் மனோகர் தான் ஃபார்ம்ன்றது இல்லை. பட் நீங்கள் ஜிஎல் நிறையா டீம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அபினவ் மனோகரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் இந்தியன் லோ பர்சன்டேஜ் பிளேயர், ஃபார்முக்கு இன்னும் வரலை. பிரப்சிம்ரன் சிங் மாதிரி எகெயின் இந்த மேட்ச்சில் இவர் வந்து உள்ளே வரதுக்கான சான்ஸும் இருக்கலாம். மேபி எகெயின் எஸ்ஆர்ஹெச் விக்கெட்ஸ் எல்லாம் விட்டாங்கன்னா ஒரு ஹியூஜ் சான்ஸ்ன்றது கிடைக்கும். அதேமாதிரி நோட் பண்ணிங்க. இந்த 5 பேர் தான் இன்றைக்கான மேட்ச் கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச்சில் ஒரு இந்தியன் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேட்ச் அனலைஸுக்கு போயிடலாம். பேட்டில்ஸையுமே பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராபபிள் பிளேயிங் 11 இப்போ பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, குயிடிகாக்கு, நரேன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் எப்படினாலும் ட்ரீம் டீமுக்குள்ள வந்துடுவார். அவரை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அபிஷேக் சர்மாவை நீங்கள் பிக் பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மேட்ச் பிக் பண்ண பாருங்கள். நான் பவுலிங் வென்யூலேயே பவுலிங் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. 3 மேட்சாக ஃப்ளாப்பு. கண்டிப்பாக இந்த மேட்ச் கொஞ்சம் பொறுமையாடியாச்சும் ரன்ஸுன்றதை ஸ்கோர் பண்ண தான் பார்ப்பார். இஷான் கிஷானு ஃபஸ்ட் மேட்ச் 100 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டே தான் இருக்கார். ஸோ அவருக்குமே இந்த கிரவுண்டுன்றது கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கலாம். ஸோ இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஒர்க் ஆகலாம். இல்லை நரேன் வந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஸ்பின்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நரேன் ஒரு ஆஃப் பிரேக்கர், மிஸ்ட்ரி ஸ்பின்னர் 2 பேருமே இருக்காங்க, வருண் சக்கரவர்த்தி அண்ட் நரேனு. ஸோ இவங்களை தூக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்லியராக அவர் அவுட் எடுக்கிறதுக்கு ஆளுன்றது ஸ்பென்சர் ஜான்சன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுன்றது இல்லை, லக்குன்றது இல்லை. நல்லா தான் பவுலிங் பண்ணுறாரு ஏர்லியராக. பட் விக்கெட்டுன்றது விழ மாட்டேங்குது. அஸ்ரித் ராணா பெருசாக இந்த சீசன் ஒன்றும் பண்ண கிடையாது. ஸோ நல்ல ஒரு சீமன் ஸ்விங் இருக்க கிரவுண்ட்லேயே எம்ஐஏ பயங்கரமாக சொதப்பல் பவுலிங் போட்டு ஹிட் பண்ண தான் வச்சார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் பவுலிங் ஸ்ட்ராங்கான பவுலிங்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நரேனையும் வருண் சக்கரவர்த்தி தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங்காக இருப்பார். பேசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம். 12th பிளேயர் வைபவ் அரோரா ஒரு விக்கெட் எடுக்கலாம். அப்புறம் 3வது பவுலராக நான் ரசலை சொல்கிறேன். ஸோ ரசல் வந்து எகெயின் ஃபார்முக்கு உள்ளே வந்துட்டார். பவுலிங் ஃபார்மில் பேட்டிங்கில் இன்னும் பெருசாகலோ எதுவும் பண்ணலை. நான் ரஹானே கண்டிப்பாக ரசலுக்கு 2 ஓவராச்சும் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கொடுத்தா விக்கெட்டுன்றது எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் அஸ்ரித் ராணாவை மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெத் பவுல் போகிறனால அவர் விக்கெட்டுன்றதை எடுத்தார். டெத் பவுலிங்கில் விக்கெட் எடுத்துடுறாரு. பாயிண்ட்டுன்றது தான் நமக்கு முக்கியம். ஸோ பாயிண்ட் எடுத்துறதுனால அவரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேபி ஸ்பென்சர் ஜான்சன் ஸ்டார்க்குக்கு ஒரு டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஸ்டார்க்குக்கும் இருக்க ஒரு பேட்டில் மாதிரி ஸ்பென்சர் ஜான்சனும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான். மேபி டிராவிஸ் ஹெட்டை எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லை. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் இல்லை.
டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் சாதகமாக இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. கர்ல்சன் அதிக ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ ஜீசன் அன்சாரியை வந்து ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக எடுத்துக்கலாம். அங்கிட் வர்மா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு. அபினவ் மனோர் ரிஸ்கியான ஒரு பிக்காக இருக்கலாம். மேபி நிதிஷ் ரெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. இஷான் கிஷானுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. அபிஷேக் சர்மாவுக்கு பவுலிங் ஸ்டாட்ஸ் தான். எகெயின் எஸ்ஆர்ஹெச் ஒரு ஃப்ளாப் ஆனாங்கன்னா இந்த டீம் அண்ட் ஸ்ட்ராங் டீம் வீக் டீம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே இப்போ ஈக்குவலாக தான் இருக்காங்க. ரெண்டு டீமுமே ஸ்ட்ரகிளிங்கில் தான் இருக்காங்க. பேட்டர்ஸ் ஃபுல்லாக விக்கெட்ஸ்ன்றதை விட்டுடுறாங்க. பவுலிங்லாம் ஏதோ வச்சு ஒப்பேற்றிட்டு இருக்காங்க. ரெண்டு டீமுமே ஒரு ஈக்குவலான ஒரு டீம் தான். ரெண்டு பேருமே ரெண்டு லாஸ்ட்லேயும் ஒரு வின்லேயும் உள்ளே வராங்க. ஸோ ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் ஹியூஜ் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, நரேன் கண்டிப்பாக விக்கெட்ஸ்ன்றது எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. ரஹானேவை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஒரே ஒரு இன்னிங்ஸில் வந்து 56 ஃபஸ்ட் மேட்ச் அடித்தார். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்குது. மற்றபடி ஒரு இன்னிங்ஸ்னால நான் ஸ்டாட்ஸில் ஆட் பண்ணலை. ரஹானேவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா ட்ரைன்றது பண்ணிக்கலாம். எகெயின் இந்த கிரவுண்டில் அவர் ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கலாம். ஸோ நான் மாடர்ன் டீம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நம்ம பார்த்துடலாம். ஜிஎல்க்கு டீம்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நரேன் வந்து பேட்டிங் ஆவரேஜில் ரொம்ப புவராக இருக்குது. அதே மாதிரி ஒரு டாப் கிளாஸ் சீமர் போடுறப்ப ஏர்லியராகவே பிச்சில் வந்து சீம் அண்ட் ஸ்விங் இருந்தால் கண்டிப்பாக அவுட் ஆகிறாரு, டக் அவுட் ஆகிறாரு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரெண்ட் போல்ட்டு, ஸ்டார்க்கு, முகமது ஷமி இந்த மாதிரி பவுலர்ஸ் போடுறப்ப கண்டிப்பாக அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமிக்கு ஸ்விங் அண்ட் ஸ்விங் நல்லா பண்ணார் அப்படின்னா விக்கெட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிச்சு. ஸோ அப்படின்றப்ப நரேன் எகெயின் டக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் பவுலிங் ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. விக்கெட் எடுத்து உள்ள வரதுக்கான சான்ஸுமே இருக்குது. இல்லை முகமது ஷமி சொதப்பிட்டார், இல்லை பிச்சுன்றது அவ்வளோவா பேசர்ஸ்க்கு ஏர்லியராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, பேட்டர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவராக இருக்குது அப்படின்றப்போ நரேன் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுமே போன இயரில் இருந்த ஃபார்மில் இல்லை, கேகேஆரும் இல்லை. ஸோ போத் டீமும் ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ கர்ல்சன், குயிடிகாக், டிராவிஸ் ஹெட், ரிங்கு சிங், அங்கிட் வர்மா, சுனில் நரேன், அபிஷேக் சர்மா, ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி, அஸ்ரித் ராணா. கேப்டன் கர்ல்சன், வைஸ் கேப்டன் ரிங்கு சிங். நெக்ஸ்ட் டீம் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டீம் கர்ல்சன், டிராவிஸ் ஹெட். வெங்கடேஷரை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்ன்றது சுத்தமாக இல்லை. ஹை ப்ரைஸில் கொடுத்து எடுத்தாங்க. இந்த ஹை ப்ரைஸில் எடுக்கிற பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில். போன இயர் பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு கேகேஆர் ரொம்ப ப்ரைஸ் கொடுத்து எடுத்தாங்க. லாஸ்ட்டில் தேவைப்படுறப்ப ஃபார்ம் பண்ணி விட்டார். ப்ளே ஆஃப்ஸில் ஃபைனலில் பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணார். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். அது வரைக்கும் லீக் மேட்சஸில் பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷர் இப்போதைக்கு ஃபார்மில் இல்லை. மேபி இந்த மேட்ச்சில் எகெயின் ஃபார்முக்கு வருவார் அப்படின்னா. லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப ஒரு புவரான பெர்ஃபார்மன்ஸ். 2 கேட்சை விட்டு இந்த பிச்சில் தான் அவருக்கு அந்த வான்கடையில் தான் ஹை ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஃபேவரட் டீமும் கூட அதிக ஸ்கோர் பண்ணியிருக்காரு லாஸ்ட் இயர்லேருந்து. ஒரு ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் 2 கேட்சஸ் ட்ரா பண்ணி அவுட் ஆகிட்டார். இந்த சீசன் ஒரு ஸ்பார்க்குன்றதே இல்லை வெங்கடேஷர்கிட்ட. மேபி ட்ராப் அவுட்டும் ஆகலாம். பெஞ்சில் வச்சுட்டு மணிஷ் பாண்டே வெங்கடேஷருக்கு பதிலாக கொண்டு வரதுக்கான சான்ஸுமே இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ரஹானே, சுனில் நரேன், அபிஷேக் சர்மா, ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, பேட் கமிங்ஸ், ஹர்ஷல் பட்டேல், அஸ்ரித் ராணா. கேப்டன் டிராவிஸ் ஹெட், வைஸ் கேப்டன் ஆண்ட்ரே ரசல். ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டீமை பார்த்தீங்கன்னா கர்ல்சன், குயிடிகா, டிராவிஸ் ஹெட், அங்கிட் வர்மா, சுனில் நரேன், அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல், அஸ்ரித் ராணா, ஜெய்சன் அன்சாரி. ஸோ அந்த மாதிரி ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்லாம் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. 2 or 3 மெம்பர்ஸை வந்து எல்லா டீம்லேயும் பிக் பண்ணுறது நல்லது. ஏன்னா டெய்லியும் மேட்சஸில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. டெய்லி எல்லாம் வந்துடுறாங்க டெய்லியும் ட்ரீம் டீமில். அப்படின்றப்போ இந்த 2-3 பேரை நம்ம கன்ஃபார்மாக எடுத்து வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு யார் ஸ்டாட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட் வர்மா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ஆவரேஜ்ன்றது 2 மேட்ச்சுமே ஃபஸ்ட் பேட்டிங் தான். ஸோ இவர் வந்து செகண்ட் பவுலிங் தான். ஸோ ஸ்பின்னுக்கு நல்லாவே எடுக்கும் இந்த கிரவுண்டில். எகெயின் இவர் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இவர் ரன் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 2 பேர்த்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்ஸாக இருப்பாங்க லோ பர்சன்டேஜ். ஸோ எல்லா டீம்லேயும் வந்து இந்த லோ பர்சன்டேஜ் பிக்கும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ட்ரீம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிளேயர் இல்லாமல் வரதே கிடையாது. அதை நோட் பண்ணிங்க. ஸ்டாட்ஸை வச்சு ஒரு 7 to 8 பிளேயர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 2 பேர்த்தையும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் ரிஸ்க்காக போகிறீங்கன்னா அபினவ் மனோர் எடுக்கலாம். மணிஷ் பாண்டே மணிஷ் பாண்டே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பிக்குன்றதை பண்ணிக்கோங்க. அங்கிஷ் ரகுவன்ஷியை பிக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா அந்த மாதிரி வந்து மாற்றி ஸ்டாட்ஸை வச்சு பிக்குன்றதை பண்ணிக்கோங்க. கேப்டன் சுனில் நரேன், அபிஷேக் சர்மா, வைஸ் கேப்டன். ஸோ இதுதான் நம்மளோட டீம்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோன்றது முடிஞ்சு. நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்களோட டவுட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
எதுனாலும் நான் வந்து ரிப்ளை பண்ணி எக்ஸ்பிளைன்றதை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.